அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, நம் அனைவருக்கும் உணவினுடைய அத்தியாவசியம் அறிந்திருக்கின்றோம். காரணம், உணவு இல்லாமல் நம்மால் இந்த உலகத்திலே வாழ்வது கடினம், பணி செய்வது கடினம். அதே போன்று நம்முடைய உறவு முறைகளை வளர்த்து கொள்வது கடினம். இவைகளை அனைத்தும் நல்ல முறையிலே இயங்கிக் கொண்டிருக்க வேண்டுமென்றால், உறவு முறைகள் தொடங்கி அனைத்தும் நல்ல முறையிலே இந்த உலகத்திலே இயங்கிக் கொண்டிருக்க வேண்டுமென்றால் அதற்கு உணவானது மிக சிறந்த ஒரு இடத்தை பிடிக்கின்றது. எனவே நம்முடைய வாழ்விலே அதனுடைய தேவையையும் அறிந்திருக்கின்ற நாம் அதற்காக பாடுபட்டு உழைக்கின்றோம், அதனை பிறரோடு பகிர்ந்தும் வாழ்கின்றோம். எனவே இப்படி முக்கியத்துவம் வாழ்ந்த உணவானது பல நேரங்களிலே அது மனிதனுடைய வாழ்விலே எந்த அளவிற்கு தேவையற்ற ஒரு சில மாற்றங்களை உருவாக்கி இருக்கின்றது என்று நாம் விவிலிய அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது, இன்றைய முதல் வாசகத்திலே ஏவாள் பொழுதுபோக்கிற்காக உண்ணுகின்ற அந்த உணவானது இந்த உலகத்திலே பாவத்தை சம்பாதித்து கொடுக்கின்றது. எனவே கடவுள் உண்ண வேண்டாம் என்று கூறிய அந்த கனியை ஏவாள் உண்ணுகிறார். எனவே அவர் ஒரு தேவையின் அடிப்படையில் அல்லாமல் ஒரு பொழுதுபோக்கிற்காக தோட்டத்திற்கு செல்லுகிறார். அப்பொழுது தேவையற்ற உரையாடல் ஏற்படுகின்றது. அப்பொழுது அதனை உண்ணுவதன் வழியாக தன்னுடைய வாழ்விலே மாபெரும் ஒரு சாபத்தை உருவாக்கி கொள்ளுகிறார். எனவே பல நேரங்களிலே மனிதனுடைய வாழ்விலே அவருடைய வாழ்வு சிதறடிக்கப்படுவதும் அல்லது அவருடைய இளமை பருவம் வீணாகி போவதற்கும் காரணம் பல நேரங்களில் இப்படியற்ற பொழுதுபோக்கிற்கான ஒரு சில வாழ்க்கை முறைகள் பல நேரங்களிலே தடம் புரண்டு செல்வதற்கு ஒரு சில நேரங்களிலே காரணமாக இருப்பதை இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகின்றது. இரண்டாவதாக, அதே தொடக்க நூலிலே வாசிக்கிறோம், இஸ்ரேல் மக்கள் பார்வோன் மன்னனிடத்திலே அடிமைகளாக செல்லுகிறார்கள். எனவே அவர்கள் அடிமைகளாக செல்லுவதற்கு மிக முக்கிய காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, கானான் நாட்டிலே பஞ்சம் ஏற்படுகின்றது. அப்பொழுது அவர்களுக்கு உண்பதற்கு அவரிடத்திலே எதுவும் கிடையாது. அப்போது யாக்கோபின் புதல்வர்கள் பார்வோன் மன்னனிடத்திலே உணவு இருப்பதை கேள்விப்பட்டு அங்கே செல்லுகின்றார்கள். அப்பொழுது அவர்கள் தங்களையே பார்வோன் மன்னனிடத்தில் அடிமையாக்குகிறார்கள். அதாவது, உணவுக்காக உம்மிடத்திலே நாங்கள் அடிமைகளாக இருப்பதற்கு தயார் என்று அவர்கள் ஒப்புக்கொண்டு அங்கே அடிமைகளாக வாழ்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்டவர்களைத்தான் மோயிசன் வழியாக கடவுள் விடுதலை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார். மேலுமாக தன்னுடைய தலைப்பேரான மகனுக்குரிய உரிமையும் உணவிற்காக விட்டு கொடுக்கின்ற நிகழ்வையும் விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம். இப்படி பல்வேறு நிகழ்வுகள் உணவின் வழியாக சரித்திரத்திலே நடந்திருந்தாலும், ஆனால் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற உணவு என்பது ஒரு விடுதலையின் உணவாகவும் எந்த ஒரு கோரிக்கைகளையும் முன்வைக்காமல் மாறாக மனிதனுடைய வாழ்வினுடைய வளர்ச்சியில் அக்கறை கொண்ட ஒரு உணவாக இன்றைய புதுமையானது இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஏறக்குறைய நேற்றைய தினம் அதற்கு முந்தைய தினத்திலே வருகின்ற நற்செய்தி வாசகங்கள் அனைத்தையும் பார்க்கின்ற பொழுது பல்வேறு புதுமைகளை செய்கின்றார். நோயாளர்களை குணப்படுத்துகின்றார், பேய் பிடித்தவரை குணப்படுத்துகின்றார். இப்படி பல நிகழ்வுகள் அனைத்தையும் செய்து முடிக்கின்ற பொழுது மக்கள் திரளாக அவரை பின்தொடர்கின்றார்கள். ஒரு வகையில் பார்க்கின்ற பொழுது உடல் நலன் தேடி மற்றும் ஆண்டவர் இயேசுவை பின்தொடர்ந்தவர்கள் என்று அல்லாமல் மாறாக அவரை தேடுகின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே முழுமையான ஒரு அமைதியும் நிம்மதியும் கிடைக்கின்றது என்கின்ற ஒரு எண்ணத்திலே ஆண்டவர் இயேசுவை பின்தொடர்கின்றார்கள். எனவேதான் அவர்களிடத்திலே உணவினுடைய தேவை இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒரு அவசர தேவைக்காக நாம் புறப்படுகின்ற பொழுது ஒரு சில நேரங்களிலே நாம் ஒரு சில முக்கிய பொருட்களை விட்டு சென்று விடுவோம். ஏறக்குறைய இந்த மனிதர்களும் அப்படித்தான் ஆண்டவர் இயேசுவை பின்தொடர வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தால் அவர்கள் தங்களுடைய வாழ்வின் அடிப்படை தேவைகளை மறந்து அவரை பின்தொடர்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட மனிதர்கள் மீது ஆண்டவர் இயேசு பதிவு கொள்ளுகின்றார். ஆமிர இயேசுவிலே அன்புக்குரியவர்களே, நாமும் பல நேரங்களிலே ஆண்டவரை அதே எண்ணத்தோடு தான் பின்தொடர்கின்றோம்.
எனவே அவரின் வழியாக நம்முடைய வாழ்விற்கு விடுதலையும் மறுவாழ்வும் உண்டு என்பதை நம்பிக்கையோடு நாம் எதிர்நோக்கித்தான் ஆண்டவருடைய இல்லம் தேடி வருகின்றோம். எனவே அப்படி நாம் ஆண்டவரை பின்தொடர்கின்ற பொழுது எப்படி இன்றைய புதுமையிலே அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுகின்றாரோ அதுபோன்று நம்முடைய வாழ்விலும் இறைவன் பல அற்புதங்களை புரிவார் என்பது நிச்சயமாகின்றது. எனவே இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இறைவன் மீது முழு நம்பிக்கையை வைப்போம். இறைவன் நிச்சயம் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி அருள் புரிவார் என்கின்ற சிந்தனையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன்.